ஹலோ ஆல், வெட்னஸ்டே வந்தாச்சு. எக்ஸாம் முடியறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அந்த குஷியோடு நான் இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் எக்ஸாமுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன். தென் டிஃபன் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் படித்ததுக்கப்புறமா நான் காலேஜுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எப்பவும் போல் ரெடி ஆகிட்டு கண்ணாடி முன்னாடி 2 போஸ் கொடுத்துட்டு நான் திரும்பவும் படிக்கிறதுக்கு போயிட்டேன். கொஞ்ச நேரம் படித்ததுக்கப்புறமா லஞ்ச் எடுத்துகிட்டு வரலான்னு மேலே போய் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தேன். லஞ்சை சாப்பிட்டதுக்கப்புறமா நான் காலேஜ் கிளம்பி போயிட்டேன். காலேஜ் போன அப்புறம் தான் தெரிஞ்சது இன்றைக்கி என்னோடய கிளாஸ் வந்து 5வது மாடின்னு சொல்லிட்டு 5 மாடி ஏறி அந்த லாஸ்ட்டு படிக்கட்டு எடுத்து வைக்கிற அந்த வழி இருக்கே, அனுபவிச்சா தான் தெரியும் கைஸ். தென் அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டேன். எப்பவும் போல் பிஜிக்கு நடந்து வந்துட்டோம். தென் நான் ரூம் ரீச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் டீ குடிக்கலான்னு மேலே போனால் அங்கே டீ இல்லவே இல்லை. அந்த பாட்டிக்கிட்ட கேட்டால் அவங்க தூங்கிட்டாங்களாம், கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. தென் நான் திரும்ப வந்துட்டு கொஞ்சம் நேரம் படுத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் டீ எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டு டைப்ரைட்டிங் கிளாஸ் கிளம்பி போயிட்டேன். இன்றைக்கி டைப்ரைட்டிங் இவ்வளோ தான் பண்ணேன். எப்போவுமே இவ்வளோ தான் பண்ணுவேன். 1.5 பேஜ் தான் வந்து 1 மணி நேரமாக அடிச்சிட்டு இருப்பேன். தென் அதுக்கப்புறம் மேகி சாப்பிட்ணும் போல் இருந்ததுன்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு மேகி பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக போய் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன். வேறு எதுக்காகவும் இல்லை, இந்த முட்டைக்காக தான். தென் அதுக்கப்புறம் நான் திரும்பவும் நாளைக்கு எக்ஸாமுக்காக படிக்க வந்துட்டேன். அவ்வளோதான், வெட்னஸ்டேவை வெற்றிகரமாக முடிச்சாச்சு. நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். டாட்டா பாய்.